அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன். இன்று நாம் கேட்கக்கூடிய எழுத்தாளர் வேலராமமூர்த்தி அவர்களுடைய சிறுகதை கவிஞனின் முண்டாசுக்குள் ஒரு கருநாகம். இது சுப்பிரமணிய பாரதி அவர்களை பற்றியான ஒரு புனைவு சிறுகதை. 2 புலவர்களை சந்திப்பதற்காக எட்டயபுரத்திலிருந்து நடந்தே அவர் வராரு. நடந்து வரும் பொழுது அவர் கையில் ஒரு தம்படி காசு கூட கிடையாது. ஆனால் வழியில் எப்படியெல்லாம் கவிஞன் தன்னுடைய பசியை அமர்த்திக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் ஜாதியை பற்றியும் இங்கே ரொம்ப அழகாக இந்த சிறுகதையில் எழுதியிருக்காரு. எட்டயபுரத்திலிருந்து சுப்பிரமணிய பாரதி நடந்தே வர்றாரு. நேற்று புறப்பட்டதிலிருந்து கைவீச்சு கொஞ்சம் கூட குறையாத நட. களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக காற்றோடும் காட்டு குருவிகளோடும் உரையாடிக்கிட்டே வர்றாரு. குயில்களோட சேர்ந்து சில நேரங்களில் பாட்டும் பாடிட்டு வந்தார். இவர் கடந்து வர்ற ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய கிளிகள், குருவிகள், காகங்கள் எல்லாமே அடுத்த ஊர் எல்லை வரைக்கும் கூடவே வந்து இவரை விட்டு பிரியறதுக்கே மனம் இல்லாமல் அதனோட எல்லைகளுக்கு திரும்பி போச்சாம். காடல்குடி மாரிச்சாமி நாயக்கர் இவர் நடந்து போகிறத பார்த்து வழி மறித்து கூட்டிகிட்டு போய் குடிக்கிறதுக்காக கொடுத்த 2 செம்பு கம்பங்கஞ்சி முத்துச்செல்லையாபுரம் தாண்டறதுக்கு முன்னாடியே மூத்திரமாக பிரிஞ்சு போச்சு. அப்படியே சுக்கா காஞ்ச உடம்பு, ஃபுல்லாக வியர்வை, உச்சந்தலையும் வியர்க்குது. முண்டாசு நமத்து அவியல் நாட்டம் எடுக்குது. நடையோட வேகமோ கூடுது. இவரோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து பறக்க முடியாத ஒரு கிளி இவருடைய தோள்பட்டையில் வந்து அமர, அவர் கிளியோட பக்கம் திரும்பி பார்க்கும்போது அவருடைய மீசை மயிர் கிளியோட சிவந்த அழகோடு உரசுது. ஒரு மயிர் கிளியோட நாசி துவாரத்திற்குள்ள நுழைஞ்சதும் கிளிக்கு ஹச் தும்மல் வந்துச்சு. இதை பார்த்த உடனே பாரதிக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வெளியேறுது. இன்னும் 4 கை வீச்சு தூரத்தில் தான் பெருநாளி இருக்கணும். தமிழுக்கு நட்சத்திர கவி தந்த கவியோகி கருணையானந்தா சுவாமிகள் அங்கே தான் இருக்காரு. கொம்புகளே இல்லாமல் 1000த்திற்கும் மேற்பட்ட கவிமாலைகளை இயற்றிய கோவிந்தசாமி புலவன் பொத்தம்புலி கிராமத்தான். இவங்க 2 பேரோட ஓலைச்சுவடிகள் யாழ்ப்பாணம் நூலகத்தில் இருக்கிறதா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் திருவனந்தபுரத்தில் சொன்னார். இவங்க 2 பேரையும் சந்திச்சு உரையாடணுங்கிற உத்தேசத்துல தான் எட்டயபுரத்திலிருந்து நடந்தே வந்தாச்சு. அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கும் போது கையில தம்பிடி காசு கிடையாது. சீட்டி கவி அனுப்பி உதவி கோரியும் எட்டயபுரத்து ராசா கைய விரிச்சிட்டான். செல்லம்மா கூட புதுச்சேரியில செத்து ஜீவனம் நடந்த காலங்கள்ல கேட்காமலேயே உதவி செய்து காப்பாற்றியவர் எட்டயபுரம் வெங்கடேசர் ரெட்டு தேவர். அந்த தேவருக்கு மகாசக்தி அமரத்தன்மை தருக. பசியறியும் புலன்கள் புதுச்சேரி வாசத்தில் மறத்து போய்விட்டன. பசியே கவியாய் மாறி சாகவரம் பெருமன்றோ. உயிர் என்ன உயிர், உள்ளுக்குள் ஓடும் வரை ஓடட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. வைரவன் கோயில் ஆலமரத்தோடு அந்தி மயங்கியது. அந்த ஆலமர தூரிலிருந்து ஒரு ஆழ்நீல கருணாக வெளியேறி அந்த பாதையின் குறுக்க போகுது. போகிற போக்கில் திரும்பி பார்க்குது. நாகப்பாம்போட மேனி மினுமினுப்பு பாரதியை கிளர்த்துகிறது. கால்களெல்லாம் அந்த நேரம் ரொம்ப ஓய்ந்து போகுது. ஆலமரத்தடியில் உட்காரதுக்கு வாகா ஒரு சின்ன பாறை. சற்றே ஓய்வு கொள்ள பொருத்தமான இடம். ஓய்வுக்கு பின் நடக்கலாமே அப்படின்னு தோணதும் பாறைக்கு அருக வர்றாரு. பாதையை கடந்து போன கருநாகம் திரும்பி வந்து அந்த ஆலமரத்தோட தூருக்கும் பாறைக்கும் இடையில செருகி உள்ள போயிடுச்சு. கருநாகத்துடைய வாழ்நுனி மறையும் வரைக்கும் கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. மெய் சிலிர்க்குது இவருக்கு. அந்த முண்டாச கலற்றி பாறையில மலர்த்தி வைக்கிறாரு. காலையில விளாத்தி குளம் கண்மாயில முங்கி குளிச்ச பின்னாடி போட்ட கோட்டு அதை கழற்றி பாறை மேல விரிச்சு வைக்கிறாரு. காலணிகளை கழற்றுறாரு. காலடியில கட்டெரும்புகள் மொய்க்குது. அப்படியே உளியா கருத்த எறும்புகள் முழங்கால் வரைக்கும் ஏறுது. கொடுகுடு குடுகுடுன்னு ஊர்ந்து ஏறவும் இறங்கவும் விளையாடுச்சு. அது இவருக்கு அடிவயிற்றோட ஒரு கூச்சம் வருது. கழுக்கு அப்படின்னு ஒரு சிரிக்கிறாரு. இருளும் வேளையில நாய்களோட ஊளை சத்தம் நெருங்கி பக்கத்துல கேக்குது. திடுதிப்புன்னு நாராயண பிள்ளை மீதான கோபத்தை தணிக்கிறதுக்காக இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு வந்தார். என்ன திமிர் இருந்தால் என் மகன் சகுந்தலாவை பெண் கேட்பான். பிள்ளைவாள் துப்பாக்கி வைத்திருக்கிறானாம். துப்பாக்கி காலனை மிதிக்க காலருகில் இழைத்த இந்த கவி சக்கரவர்த்தியை கை துப்பாக்கியால் மிரட்டுகிறானாம் அப்படின்னு வானத்தை பார்த்து உறக்க சிரிக்கிறாரு. இவர் சிரிப்பு சத்தத்தை கேட்டதே யாராது அப்படின்னு உச்சந்தலைக்கு மேல ஒரு கேள்வி அறையுது. இடதுபுறம் திரும்பி பார்க்குறாரு. ஓங்கு தாங்கான உருவம், கண்ணுக்கு புலப்படாத ஒரு கருப்பு.
நீ யாரு ஓய் அப்படின்னு கண்களை உருட்டி அதட்டுறார். நான் காவக்காரன். யாருக்கு காவல்? சுத்துப்பட்டி காடுகாரன் எல்லாத்துக்கும் நான் தான் காவக்காரன். நாமகரணம் என்னவோ இருளாண்டி தேவன். மரப்பயலா நீ அப்படின்னு மீசைய தடவறாரு. இருளாண்டி தேவனுக்கு சுருக்குன்னு வருது. ஏண்டா என்ன திமிரு உனக்கு அப்படின்னு அந்த வேல்கம்பை வாகா எடுத்து இடிச்சன்னு வச்சுக்கோ, குடல் வெளியே தள்ளிடு. ஆளும் மீசையு எந்த ஊருக்காரன்டா நீ? அழுங்காம சொல்றாரு. எட்டயபுரத்து சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஏற இறங்க பாக்குறாரு. அட மேக்காட்டு பயலா நீ, அப்ப வாக்கொழுப்பு இருக்கத்தான் செய்யு. என்ன வர்ணாச்சிய நீ? நானா பிராமணால். இருளாண்டி தேவை பதறி போயிட்டான். சாமி நீங்க ஐயர் மகனா? மீசையும் கீசையும் ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே சாமி அப்படின்னு அந்த வேல்கம்பை உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு தலைக்கு மேலே உயர்த்தி ஒரு கும்பிடு போட்டுட்டு, என்ன சாமி இந்நேரம் இங்க? உடனே அவனுடைய பணிவை பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. யோ இருளாண்டி, கவியோகி கருணையானந்தா சுவாமிகளை உனக்கு தெரியுமா? அட எனக்கு மாம முறைதான். பஞ்சம் பொழைக்க தஞ்சாவூர் காட்டுக்கு போயிட்டாரு. திருவாரூர்ல அச்சாஃபீஸ் வச்சுக்கிறதா கேள்வி. பொத்தாம்புளி இங்கிருந்து எவ்வளவு தூரம்? கிழக்கக்கூடி 3 மைல் சாமி. அங்க யார பார்க்க? கோவிந்தசாமி புலவன். அட அந்த கிறுக்கு பையல, கவி எழுதுபவன் கிறுக்கனா? ஆடா அந்த ஆளு பாட்டு மட்டுமா எழுதுறாரு, வாக்கு விடுறாரு சாமி. விட்ட வாக்கு தப்பாது. சொர்க்கமோ நரகமோ வாக்கு வாங்கினவன் போய் சேர வேண்டியதுதான். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கண்களை உருட்டுறாரு. ஆமா, முட்டி முட்டியா கல்லு, மூச்சு முட்டை கஞ்சா, அதுதான் அந்த ஆளுக்கு அன்ன ஆகாரமெல்லாம். கண்ணை சுருக்கி சொன்னா சொன்னதுதான் அத்தனையும் பலிக்குது. பாரதி கேட்ட உடனே நெஞ்சு நிறைய சிரிப்பு. அவை எல்லாவற்றிலும் எமக்கும் இஷ்டம் உண்டு. எமது சகவாசத்திற்கு கோவிந்தசாமி புலவன் சிலாக்கியமான ஆள்தான் போலிருக்கிறதே. சரி சாமி, எட்டயபுரத்திலிருந்து நடந்தே வந்திருக்கீங்களா? பசியா இருந்தீங்களா சாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாரதியோட காலடியில குந்த வைக்கிறான். மாரிச்சாமி நாயக்கன் வீட்டில் மதியம் குடித்தது கம்பங்கஞ்சி, இரவு இருளாண்டி தேவன் வீட்டு கஞ்சி என்பது கொடிப்பினை போலும். சாமி ஏன் பதறுகிறாய்? ஐயர் மகன் நீ. நாங்க கம்மஞ்சோத்தி கருவாட்டு குழம்பி பொசுத்திங்கிற ஆளுங்க சாமி. ஆஹா எச்சில் உருகிறதே. போய் கஞ்சியையும் கருவாட்டையும் சீக்கிரம் கொண்டு வா. ஆத்தாடி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருளாண்டி தேவன் எழுந்து நிற்கிறாரு. கொஞ்சம் இங்கனையே தாமிச்சுங்க சாமி. பெருநாளில ஒரு ஐயர் வீடு இருக்கு, குருநாதசாமி ஐயரு. அங்க போய் உங்க சோறு ஏதாச்சும் வாங்கியாருன்னு. ஏய் அப்படின்னு கையை நீட்டுறாரு. சொல் பேச்சு கேட்காம இருளாண்டி தேவன் வேகமா நடந்து போறாரு. அந்த வீட்டுக்கு போய் சாமி யாரா இந்த நேரத்துக்கு? வீட்டுக்குள் இருந்து வந்த குருநாதசாமி வெண்கல குரல் வெளியே வந்து நிற்கிறார். சாமி நான் காவக்கார இருளாண்டி வந்திருக்கேன் சாமி. என்னடா சொல். ஆளு வெளியவே வரல சாமி. உங்க வர்ணாட்சியத்தோட ஒரு சாமி வந்துக்கிறாரு. வைரவங்கோயில் பொட்டலார மரத்தடியில உட்காந்துக்கிறாரு. பாவம் பசிக்குதான். சாமி வீட்டு ஆகாரம் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அவரை போய் பசியாத்தலாம். அதை கேட்ட உடனே குருநாதசாமி கதவை திறக்கிறாரு. எந்த ஊர் சொன்ன? எட்டயபுரமாம். என்ன பேர் சொன்னா? சுப்பிரமணிய பாரதி அம்மாங். மீசை வச்சுக்கிறானா? ஆமா சாமி, நல்லா முறுக்கி விட்டுருக்கிறாரு. முண்டாசு கட்டிக்கிறானா? ராசா மாதிரி முண்டாசுங்க. பூணூல் போட்டிருக்க மாட்டானே. இருட்டில் நான் கவனிக்கல சாமி. அவன் பட்டினி கிடந்தே சாகட்டும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே திரும்புறாரு. சாமி அப்படின்னு இருளாண்டி தேவன் கையேந்தரா. கோத்திரம் கேட்ட அந்த கிறுக்கு பையலை எங்கள் ஜாதியிலிருந்தே வந்து நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம். பச்சை தண்ணி கூட கொடுக்க முடியாது பாப்பா அப்படின்னு கதவை சாத்திட்டாரு. பாறையில் மலர்த்தி வைத்திருந்த அந்த முண்டாசுக்குள்ள கருநாகம் சுருண்டு படுத்து கிடங்குது. 8 திக்கிலையும் பறந்து திரும்பி வந்த வவ்வால்கள் எல்லாம் அங்கே இருக்க மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆஹா என்ன ருசி அப்படின்னு அந்த கம்மங்கஞ்சியை அப்படியே ஒரு வாய் கஞ்சிக்கு ஒரு வெங்காயத்தையும் உப்புக்கல்லையும் தொட்டுட்டு கடிச்சுக்கிறாரு. மீசையில் ஒட்டி இருந்த கஞ்சியை இடது கையில் அப்படியே துடைக்கிறாரு. இருளாண்டி தேவன் பாரதி காலடியில் உட்காந்து வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கா. குருநாதசாமியிடம் போனாயா? என்ன சொன்னான்? நாங்கள் போகல சாமி அப்படின்ட்டு கண்களை துடைக்கிறா. டேய் காளவாணி பயலே, பொய் சொல்கிறாயா? என் பெயரை கேட்டதும் முன்ன இவன் துரத்தி இருப்பானே அப்படின்னு உற்று பார்க்குறாரு. இவன் அழுகிறான். கிறுக்கு பயலே, நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு அந்த கண்களை தொடச்சி விடுறாரு. வேற ஒன்றும் இல்லை சாமி, எங்கள் வீட்டு கஞ்சியை உங்களை குடிக்க வச்சு நான் பாவம் பண்ணிட்டேன்னு ஒரு நினப்பு வந்துருச்சு சாமி. அட கிறுக்கா,
இந்த கஞ்சியை குடிக்க நான் தானடா புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஞ்சி கலையத்தை அண்ணாக்க விடுறாரு. இருளாண்டி தேவன் கவிழ்ந்துக்கிட்டே பேசுறா. குருநாத சாமி மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு சாமி. ச்சே, என்ன மனுஷன் அவரு. பசினா என்னன்னு தெரியாத அந்த ஆளை 2 பொழுது பட்டினி போடணும். அப்படி போட்டா சாதியை பத்தி பேசுவாரா சாமி? கோயில்ல அவரு பூசை பண்ணி எங்க பாவமெல்லாம் தீரப்போகுதாக்கும் அப்படின்னு சொல்றான். தொண்டை நிறைய கஞ்சி இறங்கிட்டு இருந்ததுனால இருளாண்டி தேவனோட இந்த பேச்சுக்கு பாரதியால வாய் விட்டு சிரிக்க முடியல. அந்த நேரத்துல முண்டாசுக்குள்ள சுருண்டு கிடந்த அந்த கருநாகம் அப்படியே அவிழ்ந்து வெளியே வந்து பாரதியுடைய வலது தொடையில் ஏறியது அப்படின்னு இந்த சிறுகதையை முடிச்சிருப்பாரு. உண்மையிலேயே பாரதி இருந்தால் எவ்வளவு கம்பீரமாக என்னை வார்த்தை பேசுவார் அப்படிங்கிற மாதிரியும், உண்மையில் இந்த ஜாதி சம்பிரதாயம் எல்லாத்தையும் விட்டொழித்த அந்த கவிஞனை பற்றியான இந்த கதை வாசிக்க ரொம்ப சுகமாகவே இருந்தது. வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.